சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், எதனால இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கு? சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி மின்சார ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விரைவு மற்றும் மின்சார ரயில்கள் அனைத்து சேவையிலும் மாற்றம் செய்யப்பட்டதாக ரயில்வே துறை அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் கடற்கரை தாம்பரம் செல்லக்கூடிய வழித்தடத்தில் இருக்கக்கூடிய 63 மின்சார ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் வரக்கூடிய சேவையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல பயணிகள் பேருந்துகளை நோக்கி வரக்கூடிய கூட்டமும் அதிக அளவில் இருக்கிறது. இதன் காரணமாக பேருந்து சேவையில் பயணிகள் அதிக அளவில் வரக்கூடிய கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 70 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டு வருவதாக மாநகர் பேருந்து போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மறைமலை நகர், பொத்தேரி, கூர்வாஞ்சேரி, வண்டலூர், தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், கிண்டி வழியாக பிராட்வேக்கு செல்லக்கூடிய மாநகர பேருந்துகளோடு கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடற்கரை டு தாம்பரம், தாம்பரம் டு செங்கல்பட்டு வழித்தடத்தில் வரக்கூடிய மின்சார ரயில்கள் அனைத்தும் அதாவது 18ஆம் தேதி வரை சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக பெருங்களத்தூரில் இருந்து தாம்பரம் நோக்கி வரக்கூடிய சாலை ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை செய்யக்கூடிய பணியில் போக்குவரத்து போலீசார் சுமார் 25க்கும் மேற்பட்ட போலீசார் தாம்பரம் பேருந்து நிலையத்திலும் அதே போல ஜிஎஸ்டி சாலையிலும் நிறுத்தப்பட்டு போக்குவரத்தை ஒழுங்கு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒலிபெருக்கி மூலமாக போக்குவரத்து போலீசார் மின்சார ரயில்கள் இயக்கப்படவில்லை, அதனால் பயணிகள் பேருந்து சேவையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒலிபெருக்கி மூலமாக போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த போக்குவரத்து இடையூறுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் சேவை என்பது நாளை வரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று காலையிலும் அதே போல இன்று மாலையிலும் குறிப்பாக பீக் ஹவர்ஸ் என்றக்கூடிய நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் இங்கு காணப்படுகிறது. வழக்கமாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு 4 நாட்கள் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக வெளியூர் சென்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் நாளை இங்கு சென்னை வர இருக்கிறார்கள். அதன் காரணமாக இன்னும் அதிக அளவில் நெரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதனை ஒழுங்குபடுத்துவதிலும் தாம்பரம் போக்குவரத்து போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பயணிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிட்டத்தட்ட 30,000 பயணிகள் பேருந்து சேவையை தற்போது பயன்படுத்தி இருப்பதாக மாநகர் போக்குவரத்து கழகத்தின் தகவலாக இருக்கிறது. ஏனென்றால் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் பயணிகள் அனைவரும் பேருந்து சேவைக்கு மாறி இருக்கிறார்கள். இதன் காரணமாக கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரக்கூடிய பயணிகளும் அதே போல தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய பயணிகளும் பேருந்து சேவையை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய நிலை தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.